இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தேவையில்ல. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ற மைண்ட் செட்டோட இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே சொல்லிடுறேன், இது ஒரு தரமான படம், அல்டிமேட்டான படம், கண்டிப்பா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கும். தயவுசெய்து இந்த வீடியோ இப்படியே நிப்பாட்டிட்டு நேரா தேட்டருக்கு போய் படத்தை பாருங்க. முடிஞ்சா படம் பார்த்துட்டு வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, எங்க வீடியோலாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை, படத்தை பார்த்தா போதும், நல்ல படம். நோ என்னடா நீங்க வேற பாக்குற 10 கஸ்டமரை நீங்களே தொத்திடுவீங்க போலக்கு. கைஸ், இவர் பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க. உங்க வீட்டுல வேலையே இருந்தாலும் பரவாயில்ல, உங்க டிவிலையோ இல்ல செல்லுலையோ எங்க வீடியோ வச்சு ஓட விட்டீங்கன்னு வைங்களேன், வியூஸ் ஆச்சும் வரும் கைஸ். நோ படத்தோட டீமே ரொம்ப ஹைப் ஏத்தாம நார்மல் ப்ரொமோஷன் தான் படத்தையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க வீடியோட ஸ்டார்டிங்லேயே எவ்வளோ ஹைப் ஏத்துனா நம்ம வியூவர்ஸ் அதை பார்த்து அவங்க ஒரு மைண்ட் செட்டோட போய் படத்தை பார்த்து அந்த படம் அவங்களுக்கு பிடிக்காம போய் திரும்ப வந்து நம்மளை கமெண்ட்ஸ்ல கை ஊற்றினா என்ன பண்ணுவீங்க? வாங்கிக்க வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியும். பரவாயில்ல, உனக்கு இவ்வளவு மூளை இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒண்ணுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனதுனாலதான் இந்த படம் நம்மள பயங்கரமா எக்ஸைட் பண்ணிச்சு. ஆனா கண்டிப்பா பிடிக்காம போற அளவுக்கான ஒரு படம் இது கிடையாது. ஏன்னா அவங்க கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டா இருக்கட்டும், அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸா இருக்கட்டும், அதை அவங்க விஷுவலா ப்ரெசென்ட் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, படத்துல நிறைய எக்ஸைட்டிங் மொமெண்ட்ஸ் இருக்கு. அதனாலே கண்டிப்பா எல்லாருக்கும் படம் பிடிக்கும். அப்படியும் ஒரு சில பேருக்கு படம் பிடிக்காம நம்மள கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துனாங்கன்னா ஊத்திக்கிட்டோம், பரவாயில்ல. நம்மளுக்கு பிடிச்ச படத்தை தானே சொல்றோம், திட்டிக்கிங்க.